ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ரேம் சேலஞ்சுக்காக தான் நாங்க எல்லாருமே டீமா சேர்ந்து வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சின்சான் வந்திருக்கான். இதை தாண்டி சிங்கம் சார் வந்திருக்காரு. முதல்ல இவங்க கிட்ட இந்த சேலஞ்சை பத்தி நம்ம தெளிவா சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரே காரை தான் யூஸ் பண்ண போறோம். ரெட் கலர்ல ஜீப் மாதிரி ஒரு கார் இருக்கு. அந்த காரை ஓட்டி தான் நம்ம இந்த ரேம்பையே கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே மாத்தி மாத்தி பாஸ் பண்ணிக்க போறோம். ரிலே ரேஸ்லாம் இருக்கும் பாத்தியா, மாத்தி மாத்தி ஓட்டிப்போம்ல, மாத்தி மாத்தி ஓடுவோம். அதுல இல்ல மாத்தி மாத்தி காரை ஓட்டிக்க போறோம். நான் ஓட்டிட்டு சிங்கம் சார் கிட்ட காரை தரேன். முதல்ல அந்த கார் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதை நான் செக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஓட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன காரு. இது பாத்தீங்களா, நம்ம கூட மத்தவங்களும் ரேஸ் மாதிரிலாம் வருவாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்களெல்லாம் தாண்டிடுவோம். அதுக்கப்புறம் ரேம்பை தாண்டது தான் ரொம்ப சேலஞ்சா இருக்க போகுது. இது பாருங்க, வழிலாம் எவ்வளவு கஷ்டமா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இங்க என்னங்க பழக்கடலாம் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, எப்பா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. வண்டியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேமேஜ் ஆகாம சிங்கம் சார் கிட்ட தரணும். சிங்கம் சார் மத்தவங்களுக்கு டேமேஜ் ஆகாம தரணும். அப்பதான் ரொம்ப நேரம் எல்லாருமே ஓட்ட முடியும் கரெக்டா. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒத்துமையா விளையாண்டாலே இந்த ரேம்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே அவங்க கிட்ட நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ஒத்துமை ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த ரேம்ப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ரேம்ப் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு 6வது தான் சின்சான் போவான்னு நினைக்கிறேன். சின்சானை எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அவன் எப்படி ஓட்டுறான்றதை கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரியா. அது பாருங்க எப்படி இங்கிருந்து தாண்டணுமா. எப்பா அந்த கேப்புக்குள்ள எப்படி பூந்து போறோம் பாத்தீங்களா, செம்மங்க. எப்பா வண்டி இவ்வளவு ஹைட்டு எகிரி கூட உள்ள வந்து ஒரு சின்ன ஷேக்கு கூட இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க வண்டி. இது பாருங்க, திரும்பி ஒரு ஜம்ப் பாருங்க. இப்படி ஜம்ப் பண்ணி போற மாதிரி தாங்க நிறைய இடங்கள் வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்க போது இன்னைக்கு ரேஸு. அடுத்து நான் சிங்கம் சார் கிட்ட தரேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப தூரம் ஓட்டிட்டோம். இப்ப நம்ம சிங்கம் சார் கிட்ட தந்தோம்னா கரெக்டா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சிங்கம் சார் கிட்ட இந்த இடத்துல இருந்து தந்துடுறேன். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. இன்னைக்கு சூப்பரான இடத்துக்கு தான் அந்த பிராங்க்லின் நம்மள கூட்டு வந்திருக்கான். பிராங்க்லின் ஆனா சூப்பரா காரை ஓட்டுறான்ப்பா, சும்மா சொல்லக்கூடாது. பாத்தீங்களா எப்படி காரை ஓட்டினான்ட்டு. அந்த காரை தான் நானும் ஓட்ட போறேன். காரு சூப்பரா இருக்கிறதா பிராங்க்லின் சொன்னா. காரு நல்லா இருந்ததுன்னா நம்மளும் சூப்பரா ஓட்டலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா கார் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த காரு. எப்பா என்னங்க வழியெல்லாம் இவ்வளவு கஷ்டமா வச்சிருக்காங்க கண்ணா. என்ன கண்ணா இப்பெல்லாம் வழிய வச்சா எப்படி கண்ணா. அது பாருங்க, லெப்ட் ரைட்டுன்னு சுத்தி சுத்தி போக வேண்டியதா இருக்கு கண்ணா. ஐயோ, ஒரு பெரிய ஜம்ப். ஆப்போசிட்ல என்ன வழியே காணோம். ஐயோ, கீழே விழ போறேன்னு நினைக்கிறேன் கண்ணா. ஐயோ, காப்பாத்துங்க கண்ணா என்ன. ஐயோ, கீழே தான் விழ போறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், கீழே விழுந்துட்டேன். ஓஹோ, கீழே தான் வழியே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க வழியை தேடி கண்டுபிடிச்சு போலாம். அச்சோ வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியல கண்ணா. எப்பா செம்ம காயமாயிருச்சு வண்டி. ஓஹோ, கீழே தாங்க வழியே வச்சிருக்காங்க. நம்ம கீழே விழலாம் செய்யல, கீழே தான் வழியே வச்சிருக்காங்க. ஓ, எங்க வழியே வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணுமா. ரைட்டு. இது பாருங்க, எங்க வழியே வச்சிருக்காங்கன்னு பாருங்களா. நான் கூட வழிய மிஸ் இது பாருங்க, ஈஸியா போக வேண்டிய இடத்துல கவுந்து விழுந்துட்டேங்க. இப்ப திரும்பி வண்டியை சுத்தி வரணுமா. இருங்க கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பட்லு என்கிட்ட தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பட்லு கிட்ட நம்ம இந்த இடத்துல இருந்து தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். சிங்கம் சார் செம்மையா கீழியும் மேலேயும் விழுந்து வாரிட்டு இருந்தாரு. நம்ம அந்த மாதிரிலாம் விழக்கூடாது. சூப்பரா எப்படியாவது ஓட்டணும். நம்ம எப்பவுமே ஓரளவுக்கு பிராங்க்லின் அளவுக்கு நல்லா தான் ஓட்டுவோம். இந்த வாட்டியும் நம்ம சூப்பரா ஓட்டணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நேரம் அந்த ரேஸ்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா இந்த ஜீப்பு நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டா ஸ்பீடு ஆக்சிலேட்டரை அமுக்கினாலே செம்ம ஸ்பீடா போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன், செம்ம ஸ்பீடா போகுது. பரவாயில்லப்பா. அந்த சிங்கம் சாருக்கு கொஞ்சம் கஷ்டமான இடம்லாம் வந்தது. எனக்கு அவ்வளவு கஷ்டமான இடம்லாம் வராம கொஞ்சம் ஈஸியான இடம் தான் வருது. இந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு நல்லாவே வண்டியை ஓட்ட முடியும். அடுத்ததான் என்கிட்ட இந்த டோரிமான் தான் தாத்தான்ற மாதிரி கேட்டு வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் தூரம் மட்டும் போறேன், அதுக்கப்புறம் இந்த டோரிமான் கிட்ட தந்துடுறேன். டோரிமான் கஷ்டப்பட்டு போய்கிட்டோம். ஆனா சிங்கம் சாருக்கு வந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் போயிட்டேன். சிங்கம் சாருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் வந்தது. எவ்வளவு ஹைட்ல இருந்து அவர் விழ வேண்டியது இருந்தது பாத்தீங்களா. பரவாயில்லங்க, அப்ப கூட இந்த ஜீப் அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணலங்க. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் ஜீப்பை நம்ம கிட்ட தந்திருக்காரு பாத்தீங்களா. அவர் நல்ல கண்டிஷன்ல ஜீப்பை தந்ததுனால தான் நம்ம நல்லா ஓட்ட முடியுது. பாருங்க, சூப்பரா ஓட்டுறோம் பாத்தீங்களா. அடுத்தது யாருக்கு தரணும், டோரிமானுக்கு தரணும். ஏற்கனவே நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லி வச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் மட்டும் நான் நல்லபடியா போயிடுறேன், அதுக்கப்புறம் டோரிமான் கிட்ட தந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு நல்லபடியா வந்துட்டோம். இப்ப டோரிமான் கிட்ட தந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், தரேன்.
ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். பரவாயில்லப்பா, இந்த பட்லு நல்லா தான் ஓட்டினா. சிங்கம் சார் தான் ஒரு ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. பாவம், சிங்கம் சாருக்கு பயங்கரமாக எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பட்லு ஓட்டின மாதிரி நம்மளும் ஓரளவுக்கு நல்லா ஓட்டணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு நான் போய் ஓட்டுறேன். எப்பா, இந்த ஜீப் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது பாருங்களேன், கண்ட்ரோல், இந்த வலி தாங்க கஷ்டமா இருக்கு. ஜீப்பெல்லாம் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. இது பாருங்க, வலி தான் கொஞ்சம் வில்லங்கமாக வச்சிருக்காங்க. இந்த வலியெல்லாம் சமாளித்து நம்ம போனோம். அடுத்து பென்டென் கிட்ட நான் தரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பென்டென் கிட்ட தரேன். பாருங்க, வலி தான் வில்லங்கம், மற்றபடி ஜீப்பெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருக்குங்க. வாங்கினா இந்த மாதிரி ஒரு ஜீப்பை தான் வாங்கணும். இந்த ட்ரெக்கிங்காக மலைப்பகுதிக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த ஜீப்பை யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இங்கெல்லாம் பழக்கடை வச்சுருக்காங்க பாருங்க. யாராவது டயர்ட் ஆகிட்டா இங்கேயே பழக்கடையில் பழம் வாங்கி சாப்பிட்லாம், ஜூஸ்லாம் போட்டு குடிக்கலாம் போல. அதுக்காக தான் பழக்கடை அங்கங்கே வச்சுருக்காங்க. இது பாருங்க, ஐயோப்பா நல்ல வேலைங்க, பேசிக்கிட்டே நான் வண்டியை கீழே தள்ளியிருப்பேங்க. கவனமாக ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அது பாருங்க, கீழே இறங்கணும் போல, பொறுமையாக போனோம். அப்போ சூப்பராக லேண்டிங் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பென்டென் எனக்கு தான் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவனுக்கு தந்துடலாம், என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம்ல, பென்டென் கிட்ட தரலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுகிறேன். அந்த டோரிமான் ரொம்ப தூரம் ஓட்டிட்டாங்க, அதனால தான் எனக்கு தான்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போ நான் கொஞ்ச நேரம் வண்டியை டிரைவ் பண்ணோம். என்னை தாண்டி ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் யார்? டான் இருக்கான், சின்சான் இருக்கான், அதுக்கப்புறம் மோட்டு இருக்கான். நான் ஓரளவுக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சின்சான் கிட்ட வண்டியை தந்துடலான் இருக்கேன் நண்பர்களே. முதல்ல அந்த வண்டி எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டிக்குள்ளே வந்துட்டேன். வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. எப்பா, என்னங்க வந்தோடனே ஹைட்டான பகுதி வந்துருச்சு. பழக்கடையை இடிச்சிட போறேன். நல்ல வேலைங்க, பழக்கடையை கொஞ்சம் தான் இடிச்சிருப்பேன். டேர்னிங் பண்ணிட்டேன். எப்பா, என்னங்க அங்க ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க. ஐயோ, இந்த பச்சையில கவனமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்பீடா போகும். அந்த பச்சையில நம்ம பட்டோம்ங்களா, வண்டி செம்ம ஸ்பீடா போகும். எப்பா, அந்த சிங்கம் சார் மாதிரி ஹைட்டா போற மாதிரி எனக்கு 2 இடம் வந்ததுங்க. நல்லபடியா அந்த 2 இடத்தையும் தாண்டிட்டேன். நான் சூப்பரா தானே ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை ஓட்டுறேன். நான் எப்படி வண்டியை ஓட்டுறேன்றதை கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, ஒரு சின்ன கேப் தான் வச்சிருக்காங்க, அந்த கேப்ல கவனமா போனோம். ஐயோ, தண்ணியில வெளில ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள அப்படியே வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடுக்கு போக சொல்றாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைட்ல சின்னதா ஒரு வழியை கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வழியில போனோம். எப்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் வண்டி கடலுக்குள்ள போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிப் ஆகாம போனது பாருங்க, அப்படியே சாய்வா போனோம். இந்த இடத்துலலாம் சாய்வா போனது பாருங்க. எப்பா, வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா வழியை வச்சிருக்காங்க பாருங்களேன். அடுத்து சின்சான் வேற வண்டியை ஓட்ட போறான். அவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப சின்சான் கிட்ட வண்டியை தந்துடலாம், என்ன சொல்றீங்க? சரியா? ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். அந்த பென்டென் ஓரளவுக்கு காரை நல்லா தான் ஓட்டினாங்க. எல்லாருமே கொஞ்ச நேரம் தானே காரை ஓட்டுறாங்க. எப்போவுமே எல்லா ரேம் சேலஞ்சிலையும் நான் தான் ரொம்ப நேரம் காரை ஓட்டுவேன். இந்த வாட்டியும் நான் தான் ரொம்ப நேரம் காரை ஓட்டலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ கார் இருக்கிற இடத்துக்கு நமக்கு வந்துடலாம். ஏய் அப்பா, இந்த ஜீப்பை நான் இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. சின்சான் எப்படி ஓட்டுறான்றதை நீங்க சொல்லுங்க, சரியா? அதே மாதிரி சின்சான் உங்க நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். சின்சானை பிடிச்சவங்க ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி சின்சானை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல சின்சான் அப்படின்ற மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க. வேற என்னென்ன மாதிரியான சேலஞ்ச்லாம் நம்ம பண்ணலான்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சேலஞ்செலாம் நான் நிறைய பண்றேன். ஒரு கேம்ல நம்ம ப்ளூ கலர் கார்ல விளையாண்டோம், நீங்க ரெட் கலர் கார்ல விளையாடுங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அதனால தான் ரெட் கலர் ஜீப்ல நான் விளையாடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு இந்த ஜீப்பு? செம்மையா ஓட்டுறதுக்கு செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழி தான் கொஞ்சம் கஷ்டமா கொடுத்துருக்காங்க, மற்றபடி இந்த ஜீப் வந்து செம்மையா இருக்குது. பாருங்க, எந்த இடத்துலனாலும் மேடு வந்தாலும் சரி, பள்ளம் வந்தாலும் சரி, மலைப்பகுதி வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் சூப்பரா இந்த வண்டி போகுதுங்க. இது பாருங்க, இந்த வழி தான் கொஞ்சம் ஏழவிடமா வச்சிருக்காங்க. லெஃப்ட்ல போறதா, ரைட்ல போறதா, நடுவுல போறதான்னு நிறைய கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இந்த கேப்லயே போயிட்டு இருக்கணுமா? இந்த இடத்துல ஏறுற மாதிரி வழி வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஏறணும், கவனமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அவ்வளவுதான், நம்ம மேல இருந்து கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்பி இதே இடத்துக்கு வந்துடுவோம். திரும்பி விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? அது பாருங்க, கவனமாக போனோம். இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல வளைஞ்சி இப்படி போகணுமா? சூப்பர். ஐயோப்பா, கரெக்டாக வளைஞ்சிட்டேங்க. கரெக்டாக போயிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். நான் அடுத்ததாக யார்கிட்ட தருமா வண்டியை தரணும்? டான் கிட்ட தான் தரணும். இன்னும் டானு மோட்டு 2 பேர் தான் ஓட்டாமல் இருக்காங்க. மோட்டு தாங்க எப்போவுமே ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவான். மோட்டுக்கு தான் நாங்கள் கடைசியாக தருவோம். ஏன்னா மோட்டுக்கு ஓட்டுறது கஷ்டம் இல்லை, அதனால கடைசியில் கொஞ்ச நேரம் வந்து ஈஸியான இடம் வரும், அந்த இடத்த மோட்டுக்கு ஓட்டுறதுக்காக தருவோம். அப்போதான் அவன் ரேஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த இதை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிப்போம். இருக்கிறதுலே காரை யார் தெரியுமா சுமாராக ஓட்டுவா? டானும் மோட்டுவும் தான் சுமாராக ஓட்டுவாங்க.
அதனால தான் நாங்க எப்பவுமே அவங்க 2 பேரை கடைசியில விட்டுருவோம். அவங்க 2 பேர் கடைசியில என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்டேன். நான் இப்ப டான் கிட்ட தந்துடுறேன். ஜான் த டான், ஜான் த டான். அந்த சின்சான் பொடியன் என்னையும் மோட்டுவையும் அப்படி கிண்டல் பண்றான். நாங்க 2 பேர் சரியா ஓட்ட மாட்டோம், அதனால தான் லாஸ்ட்ல தரேன்ற மாதிரி சொல்றான். டே மோட்டு, அவன் பேசினதை நீயும் கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன். இவனுங்க எல்லாருக்குமே நம்ம சூப்பரா ஓட்டுவோன்றதை புரிய வைக்கணும்டா. அப்பதான் இவனுங்க 2 பேருமே அடங்குவாங்க. அதுவும் அந்த சின்சானு டோரிமான் தான் எப்ப பாரு நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நான் கார் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன், சூப்பரா ஓட்டுறேன் பாரு. அந்த சின்சான் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க. அவனும் இதே மாதிரி பகுதியில தானே வந்தான், நானும் அதே மாதிரி பகுதியில தானே வந்துட்டு இருக்கேன். அவன் ஈக்குவலுக்கு நானும் நல்லா தான் ஓட்டுவேன். சும்மா அந்த சின்சான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே சின்சான் பிடிக்கும்ல, அதை சாதகமா வச்சுதான் அந்த சின்சான் பொய்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த பாருங்க, நானும் நல்லா தானே வண்டியை ஓட்டுறேன். நான் நல்லா வண்டி ஓட்டுற மாதிரி மோட்டுவும் நல்லா, ஐயோ நல்லா வண்டியை ஓட்டுறேன்னு சொன்னா அதுக்குள்ள விழுந்துட்டேனே, ச்சே கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ, இன்னொரு வாட்டி விழுவேன்னு நினைச்சேன். ஆனா வழியே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்ச நேரம் மட்டும் ஓட்டிட்டு மோட்டு கிட்ட தந்துடலாம். கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் போது நம்ம மோட்டு கிட்ட தந்துடலாம். மோட்டு தான் இந்த ரேஸை எப்பவுமே கம்ப்ளீட் பண்ணுவான். ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம ஓட்டுவோம், அதுக்கப்புறம் மோட்டு கிட்ட தந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மோட்டு கிட்ட தந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டே மோட்டு, இங்க இருந்து நீ கண்டினியூ பண்ணி ஓட்டிக்கோடா. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். அந்த சின்சானு ரொம்ப ஓவரா தாங்க பேசுறான். டான் கூட என்கிட்ட சொன்னான், ஆமா சின்சானும் டோரிமானும் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாங்க. எப்ப பாரு எங்க 2 பேருக்கு கார் ஓட்ட தெரியாது, எங்க 2 பேருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. அதுலயும் என்னதான் ஓவரா கிண்டல் பண்றாங்க. இவன் சம்சா சாப்பிட்டதான் லாய்க்கு, கார் ஓட்டலாம் இவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காரை செம்மையா ஓட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, இந்த ஜீப்பு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இருங்க, அந்த சின்சான் என்ன கிண்டல் பண்ணால, இப்ப பாருங்க ஸ்பீடா வந்து எப்படி தாண்ட போறேன்னு பாருங்க. செம்மையா தாண்ட, எப்பா பாத்தீங்களாங்க, சின்சான் இந்த மாதிரி இடமா ஓட்டினா அவன் ஈஸியான இடத்தெல்லாம் ஓட்டிட்டாங்க. நான் கஷ்டமான இடத்துல ஓட்டிட்டு இருக்கேன். ஏறக்குறைய இந்த ரேஸையே முடிக்க போறேன். அந்த பாருங்க, இங்க ஒரு பழக்கடை வச்சிருக்காங்க. பேசாம கொஞ்சம் பழம் வாங்கிக்கலாமா? ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம பழம் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. ஆல்மோஸ்ட் முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு வீடியோல சந்திப்போம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.